ராஸ்கல், என்னடா நினைச்சிட்டு இருக்க? நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஓவரா பண்ணிட்டு இருக்க. என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஏய் வேணாம். அண்ணே வேற எங்கண்ணா போடணும்? நல்லா எடுப்பா, மூக்குல ஓட்டுறா. அண்ணே மூக்குல அடிப்படவே இல்லைண்ணே. ஏன் அடிப்பள்ளி நீயே போய் ஸ்டேஷன்ல சொல்லிட்டு வாயேன், பிக்காளி பையல. நல்லா ஓட்டுறா. ஏய் நல்லா வீடியோ எடு, Facebookல போடுறேன். கரெக்டா கரெக்ட்ண்ணா. அண்ணே கணேஷ் அண்ணே பாத்து ஓட்டுறா. கொண்டா கணேஷ், நான் தானப்பா. ஏன்னா எப்படி பேசுறீங்க? இப்படி பேசுறேனா? வாயிலே குத்துனா எப்படி பேசுறது? அதானப்பா, அவன் பேர்ல ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன், அவன் மேல எஃப்ஐஆர் போட போறேன், வீசா புடிங்க கூட போறேன். அவன் வெளிநாடு போக முடியாது. அண்ணே பேசி தீர்த்துக்கலானே. பேசி தீர்த்துக்கலாமா? பேசி தீர்த்துக்கலாம்னா நான் அடி வாங்கியிருக்கேனப்பா. வாங்கின அடிக்கேத்த காசு கொடுக்கணும். காசை கூட வாபஸ் வாங்கிக்கிறேன். எவ்வளவா? 1 லட்சம் கூட. அவ்வளோலாம் கொடுக்க முடியாதுண்ணே. இங்க வரப்பா, நீ வளவலன்னு பேசாத, என்னால பேச முடியல. நீ 1 லட்சம் கூட, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். இழுக்காதேப்பா. சரி, எனக்கு வேண்டாம், உனக்கு வேண்டாம். ஃபைனலா 50,000 ரூபா கொடுத்துரு. சரிப்பா, நல்லா பேசி முடிச்சுப்பா. நான் வேணா 5,000 ரூபா கமிஷன் கொடுத்துறேன்ப்பா. அதை அவங்ககிட்ட சொல்லிக்காதா? வேண்டாமா? வேண்டாம்ட்டேன். அந்த 5 மிச்சம். சரிப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீயே வாங்கி கொடுத்துற. சரிப்பா, வச்சுட்டுமா? எப்படிண்ணே இப்படி எல்லாம்? டேய், அடி வாங்கினாலும் நமக்கு காசு வரணும், அடி கொடுத்தாலும் நமக்கு காசு வரணும். காசு மட்டும்தான் நம்ம ஒரே குறிக்கோள். அண்ணே நீங்க பெரிய அறிவாளிண்ணே. அப்ப நான் அறிவாளிங்கிறது இப்பதான் உனக்கு தெரிஞ்சிருக்கேன்டா. அண்ணே அடுத்த சிஎம் நீங்க தானே. நீ தான்டா பொதுப்பணித்துறை மந்திரி. அண்ணே நானே. நீ வழக்கம் போல கையமுக்கு. ஏய், உன் கோவத்தோட விலை 50,000. நீ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச காசு அந்த நாராவா எனக்கு போப்புது. எனக்கு ஒரு 2 லட்சம் எங்கேயா கடன் வாங்கி தரேன். ஏன்டா? திரும்பவும் சிங்கப்பூரே போகலான் இருக்கேன். நல்லா யோசிச்சு தான் பேசுறியா? நான் நம்பின எல்லாமே என்னை கைவிட்டுச்சு. இப்போ எனக்கு இருக்க ஒரே நம்பிக்கை சிங்கப்பூர் தான். இங்கேருந்து கடையை அடிக்கிறது பார்க்க முடியாது. நான் தோத்துட்டேன்டா. நீ தோக்கலடா, தோக்க அடிச்சிட்டாங்க. நீ மறுபடியும் வருவ. இந்த ஊர்லேருந்து போராடுறதுக்கு எனக்கு தெம்பு இல்லை. பொண்டாட்டி பிள்ளையோட வாழ்கிறதெல்லாம்
இனிமேல் வெறும் கனவு தான். டேய் வேலு, செஞ்சியில இருந்து உன் அத்தை வந்திருந்தா. வர 26 அவன் மகளுக்கு கல்யாணமா. ம். போகலைன்னா நல்லா இருக்காது. நான் வர சனிக்கிழமை சிங்கப்பூர் போகிறேன். என்னடா திடீர்னு? என்ன வர என்ன? சனிக்கிழமை என்ன சிங்கப்பூர் திடீர்னு? போறானா? என்னடா என்னடாண்ணா எத்தனை நாளைக்கு இன்னும் தண்டமாக இருக்கிறது? சாப்பாட்டுக்காக சம்பாதிக்கணும்ல. நீ சிங்கப்பூர் போ சம்பாதி. அதுக்கு எங்களை ஏன்டா விரோதி மாதிரி பாக்குற? நீங்கள் செஞ்சதுக்கு வாழ்க்கை முழுக்க என் பொண்டாட்டி பிள்ளோட ஒன்றா இருக்கலாம்னு நினச்சி தான் கடையை கட்டி வீட்டை கட்டி எல்லாம் முடிஞ்சு. இனி சிங்கப்பூர் போகிறதான் வழி. உண்மையிலே போக போறீங்களா? பெர்மிட் கிடச்சிரும். டிக்கெட் போட சொல்லிட்டேன். சீக்கிரமே கிளம்பிடுவேன். அப்ப நீங்க இங்க இருக்க போறது இல்ல? எதுக்காக இருக்கணும்? யாருக்காக இருக்கணும்? கஷ்டப்பட்டு இந்த வீட்டுக்காக உழைச்சேன். வீடியெல்லாம் ஆகிப்போச்சு. ராப்பாகலாக கடைன்னு வேலை செஞ்சேன். கடையும் எல்லாம் போச்சு. இனிமேல் நான் யாருக்காக இருக்கணும்? கல்யாணம் பண்றப்ப நான் ஒண்ணே தானே கேட்டேன், என் கூடவே இருக்கணும்னு. உன் கூடவே இருந்து எத்தனை நாளைக்கு தண்டச்சோர்த்திங்க சொல்கிற? போகிறவரெல்லாம் எப்போ கிளம்புறேன்னு துக்கம் விசாரிக்கிறான். நாண்டுக்கிட்டு சாகலாம் போல இருக்கு. எனக்கு இனிமேல் இங்கே இருக்க முடியாது. அடுத்தவங்கள பத்தியே பேசுறீங்களே, எங்களை பத்தியும் கொஞ்சம் யோசிங்க. எனக்கு நீங்க வேணுங்க, உங்க பிள்ளைக்கு அப்பா வேணுங்க. 2 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து போற அந்த வாழ்க்கை எனக்கும் என் பிள்ளைக்கும் வேணாங்க. எங்க கூடவே இருந்துருங்க. புரியாமல் பேசாதம்மா. உங்கள் கூடயே இருக்குன்னு எனக்கும் விருப்பம் இல்லையா? அதுக்காகத்தான் நான் ஆசையாக அந்த கடையெல்லாம் கட்டினேன். ஆனால் இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. கடை தாங்க இல்ல, நாங்க இருக்க தானே செய்யறோம். எங்கேயோ போய் கஷ்டப்படுறதுக்கு இங்கேயே ஏதாவது ஒரு வேலை பாருங்க, இல்ல ஏதாவது பிசினஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பணம் தானே வேணும். ஏய், என்னது மாலதி? நீங்க எதுவும் சொல்லாதீங்க. இது நான் வேலை செஞ்சு சம்பாதிச்சது. என் தாலியை கூட கழட்டி தரேன். இதை வித்து இங்கேயே ஏதாவது பிசினஸ் பண்ணிட்டு எங்க கூடவே இருந்துருங்க. என்னையும் என் குழந்தையும் விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க. தயவு செஞ்சு போயிடாதீங்க. உங்களை யாருக்கு வேண்டானாலும் எங்களுக்கு நீங்க வேணுங்க. என் குழந்தைக்கு அவ அப்பா வேணுங்க. கடைசியில நீ நினைச்சதை சாதிச்சுட்ட. ஊருக்கு போய் செட்டில் ஆனுங்கிறது என்னோட பல வருஷ கனவு. யாருக்கு தான் அந்த ஆசை இல்லை? எனக்கு கூட அப்படி ஒரு ஆசை இருந்துச்சு. சும்மா காமெடி பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணுற பிஸ்னஸுக்கும் உங்கள் வருமானத்துக்கும் நைட்டு ஃப்ளைட் ஏறினா காலையில் ஊரில் இருப்பீங்க. நீ சொல்றது இப்போ. நான் சிங்கப்பூருக்கு வந்தப்ப அப்படி இல்லை. ஓரளவுக்கு சம்பாதிச்சு ஊர்லேயே செட்டில் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஒவ்வொரு தடவை ஊருக்கு போயிட்டு கிளம்பும் போதும் நீ போக வேண்டாம் இங்கே இருன்னு சொல்ல மாட்டாங்களான்னு மனசு ஏங்கும். அழுவாங்க. நான் எப்போ பார்க்க போறேன்னு சொல்லி துக்கப்படுவாங்க. ஆனா யாரும் நீ போக வேண்டாம்னு சொல்லவோ, இருக்கிற சம்பாத்தியத்தை வச்சு இங்கே ஒரு தொழில் பண்ணலான்னு அட்வைஸ் பண்ணவோ ஒருத்தரும் இல்லை. என் பொண்டாட்டியும் அழுவா. ஆனா அவளுக்கும் என் சம்பாத்தியத்தை விட நான் கூட இருக்கிறது முக்கியம்னு தோணலை. நான் விருப்பப்படும் போது ஊரோட வந்து இருங்கன்னு யாரும் சொன்னதில்லை. அதனால குடும்பமே சேர்ந்து கூப்பிட்டாலும் நான் இனி போறதா இல்லை. இங்கே வாழ்ந்து பழகியாச்சு. ஆனா ஒண்ணு, யாராவது ஒருத்தர், ஒரே ஒருத்தர் உன் சம்பாத்தியத்தை விட நீதான் முக்கியம், நீ எங்க கூட இருக்கிறதா எங்களுக்கு சந்தோஷம்னு சொன்னா அதுதான் உண்மையான அன்பு. அதுதான் உண்மையான பாசம். அதுதான் உன் கடவுள், உன் உலகம் எல்லாம். அந்த பாசத்துக்கு ஒன்ன நீ இணைச்சுக்கிட்டேன்னா வாழ்க்கையில வர்ற சோகம் கூட உனக்கு சந்தோஷமாவே இருக்கும். உங்க கண்ணாடி நான் புடிங்கி சொந்த இடத்துல கடையை போட்டுருவேன். மீசை பண்ணிடுவா. மொத போன யாருப்பா பண்ண போறா? வேற யாரு? அவன் பொண்டாட்டி தான். பின்னாடி பின்னாடி போய் நிக்காம வாமா முன்னாடி வாமா. இந்தா கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்து ஏதாச்சும் வாங்கு போ. ஐயோ பக்கத்துல உனக்கு ஏதாவது வேணுமா? மேடம் என்ன வேணும்?
பலூன் விடுனா. அப்ப இனி அடுத்த 10 மாசத்துல இன்னொரு தம்பி ரெடி.